திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம் என்று திருவாசகம் வாசிக்க தொடங்குகிறேன். வாருங்கள், உங்களிடமும் சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் நம் சிவனின் அருள் கிடைக்கட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. நமச்சிவாயம் என்னும் மந்திர வடிவமானவரை போற்றுகிறேன். உலகில் அனைத்துமாய் அதில் ஊடுருவியிலிருந்து அதனை ஆளுகின்ற தலைவனை போற்றுகிறேன். கனப்பொழுதும் என் கருத்தினின்று பிரியாதவனாய் திருவடி வாழ்க. உடலுக்கு இருதயம் எப்படி முக்கியமோ ஐந்தெழுத்து அப்படி வேதத்துக்கு முக்கியமாகும். வேதம் ஓதுவது எல்லோருக்கும் இயலாத ஒன்று. வேதமாய் விரிவு பெற்ற வேதத்தின் முழு பலனை தன்னுள் பெற்ற நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து ஓதுவது பாமரருக்கு எளிதாகும். தாயை அழைக்கும் குழந்தையைப் போல் தந்தையாகிய இறைவனை அழைக்கும் உரிமை எல்லா உயிரினத்திற்கும் உண்டு. ஒளிகளுள் இறைவன்பால் நம்மை இட்டுச் செல்லும் வலிமை படைத்தவை மந்திரங்கள். அவற்றுள் மிக முக்கியமானவை முதன்மையானது நமச்சிவாய மந்திரமாகும். அதன் சிறப்பை உணர்ந்தே மாணிக்க வாசகர் மூல மந்திரமாய் பயன்படுத்தியிருக்கிறார். இறைவன் ஒளி வடிவானவன் என்பது எத்துணை உண்மையோ அத்தனை உண்மை அவன் ஒளிமயமானவன் என்பதும். கீழான ஜட பொருளாகட்டும் மேலான உயிர்களாகட்டும் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். உடலில் கண்ணுக்கு தெரிகிற விதமாகவும் உணர்வில் மறைந்தும் இருக்கிறான். மலைக்கல்லில் இருந்து மனித பிறவி வரை உயிரற்று இருப்பது உயிரோடு இருப்பது என்று எல்லாவற்றிலும் மறைந்து கிடக்கிறது அவனுடைய ஆற்றல். பரந்த உலகில் இருப்பவனே சின்னஞ்சிறு இதயத்திலும் இருக்கிறான். அவனது மகிமையை உணர்ந்திருப்பதே உபாசனையில் முதல் கடமை. ஓம் நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இறைவன் ஒளி வடிவானவன் என்பது எத்துணை உண்மையோ அத்தனை உண்மை அவன் ஒளிமயமானவன் என்பதும். கீழான ஜட பொருளாகட்டும் மேலான உயிர்களாகட்டும் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். உடலில் கண்ணுக்கு தெரிகிற விதமாகவும் உணர்வில் மறைந்தும் இருக்கிறான். மலைக்கல்லில் இருந்து மனித பிறவி வரை உயிரற்று இருப்பது உயிரோடு இருப்பது என்று எல்லாவற்றிலும் மறைந்து கிடக்கிறது அவனுடைய ஆற்றல். பரந்த உலகில் இருப்பவனே சின்னஞ்சிறு இதயத்திலும் இருக்கிறான். அவனது மகிமையை உணர்ந்திருப்பதே உபாசனையில் முதல் கடமை. ஓம் நமச்சிவாயம். தென்னா